ஹலோ, ஹாய், வணக்கம். ஏற்கனவே உங்களுக்கு இது எப்படி ரெடி பண்றதுன்னு சொன்னேன். ஃப்ரண்ட் பேக் சைடு ஃப்ரண்ட் பேக் நான் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் கை ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணி இது கூட ஜாயின் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, இது 3வது பார்ட். நீங்க தயவு செய்து இந்த ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்ப ஸ்லீவ் நான் எப்படி ரெடி பண்றேன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப ஸ்லீவ் தைக்க போறேன். ஸ்லீவ் ஒரு 1/2 இன்ச் தான் வச்சிருக்கோம். நம்ம இந்த 1/2 இன்ச்ல மடிக்க போறேன். இதான் நல்ல பக்கம் வச்சு உல்டா சைடு மடிக்கணும். நீங்க நான் இது முக்கியமா மெயினா என்கிட்ட மாத்தி மாத்தி தைச்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வந்துட்டாங்க. இதை பாருங்க, இப்படி நம்ம எப்படி வேணாலும் வச்சிடலாம். இது உல்டா கிடையாது தானேன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வேணாலும் வச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க கவர் தட்டு வெட்டியிருக்கீங்க, புரியுதுங்களா? அது கவர் தட்டு வெட்டியிருக்கீங்க. இந்த கவர் தட்டு கரெக்டா இந்த கவர் தட்டுல தான் பொருந்தணும். இது மாதிரி கரெக்டா வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? இது மாதிரி கவர் தட்டு கரெக்டா வச்சு பார்க்கணும். ஏன்னா என்கிட்ட தைச்சவங்க இது மாதிரி மாத்திட்டாங்க. தைச்சி எடுத்துன்னு கண்டம் பண்ணிட்டு அதை எடுத்துன்னு இங்கேயும் கட் பண்ணிட்டாங்க, இங்கேயும் கட் பண்ணிட்டாங்க. அது சேஃபே வராத அளவுக்கு ரொம்ப சொதுப்பி எடுத்துன்னு வந்திருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த மெத்தட்ல நீங்க பாருங்க. காத்து அடிக்குது. ஓகே, இந்த மெத்தட்ல பாருங்க. அதனால இது கொஞ்சம் நேரா வச்சுக்கோங்க. கரெக்டா பார்த்து நோட் பண்ணுவீங்க. இந்த அட்காட் இந்த கவர் தட்டு ரெண்டும் ஒன்னா பொருந்தணும். ஓகே, இப்ப இந்த 1/2 இன்ச்ல தையல் போட்டுக்கலாம். திருப்ப போறோம் அதை. எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கோம். அதே மாதிரி இதையும் பாருங்க, இப்படி சொதப்பிடாதீங்க. கரெக்டா இந்த மாடல்ல வைங்க. இந்த மாடல்ல வச்சு கரெக்டா வச்சு இப்ப பாருங்க, இத நம்ம இதை இப்படி மடிக்க போறோம். காத்து அடிக்கிறது. இது மாதிரி பிச்சுக்கோங்க.
ரெண்டு கையுமே வந்து படி தையல் போட்டுக்கோங்க. திருப்பிட்டு ஓகே, இங்க பாருங்க. இப்ப வந்து நான் கை வந்து ஸ்லீவ் எல்லாம் ஏற்றியாச்சு, இது பண்ணியாச்சு. நீங்க வந்து இங்க கொஞ்சம் பிசு மாதிரி வரும், அந்த பிசுலாம் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. அப்புறம் இது மாதிரி வச்சு பாருங்க. ரெண்டும் இப்படி வைக்கும் போது சேமா வந்து கவர் தட்டு வந்து ஒரே கரெக்டா ஒரே இதுவா வரணும், ஒரே ஈவனா வரணும். இப்ப வந்து ஸ்லீவ் எப்படி ஏத்த போறேன்னு பாருங்க. நடுவுல ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஏத்த போறேன். இந்த கவர் தட்டு வந்து இந்த பக்கம் வரணும், ஃப்ரண்ட்ல வரணும், பேக்ல வரக்கூடாது. கரெக்டா இந்த அர்க்காட் பண்ணது வந்து இங்க ஷோல்டர் கரெக்டா வைக்கணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விடுவாச்சு, இங்க எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். அது பிரச்சனை இல்லை, அது இருக்கட்டும்னு விட்டுருங்க. அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இழுக்காத பிடிங்க, இழுத்து வைக்க கூடாது. அதே மாதிரி இந்த ஸ்லீவும் ஏற்றிடலாம். இதுவும் பாருங்க, கவர் தட்டு வந்து இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல தான் வரணும், பேக்ல வரக்கூடாது. கரெக்டா இது மாதிரி பண்ணி வச்சு பாருங்க. ஓகே, இந்த அவ்வளோதான், ஸ்லீவ் ஏற்றியாச்சு. இப்ப வந்து ஸ்லீவ் வந்து பாருங்க. இப்ப வந்து ஸ்லீவ் வந்து சைடு பிடிக்க போறேன் நானு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, கரெக்டா வச்சுக்கோங்க ரெண்டும். இந்த ஷோல்டர் கிட்ட பிளவுஸ் வச்சு பாருங்க. இது வந்து காஜா பக்கம். இப்படி வச்சு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஊசி குத்தி விட்டுருங்க அப்படியே. அதே மாதிரி இந்த இடத்துல பண்ணுங்க. இந்த அக்கு வந்து எங்க வருதுன்னு பாத்துக்கோங்க கரெக்டா. அந்த இடத்துல கரெக்டா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கரெக்டா பிடிச்சிட்டு அந்த மார்க் கிட்ட கரெக்டா எடுத்துன்னு வந்துடுங்க. அப்புறம் வந்து இந்த இப்படி காட்டுக்கிட்ட இங்க வந்து இந்த சைடு எங்க வருதுன்னு பார்த்துட்டு அந்த சைடு கரெக்டா பிடிச்சிட்டு அங்கிருந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து 1 இன்ச் விட வச்சுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வரும். கரெக்டா வைக்கணுமானா எக்ஸ்ட்ரா கரெக்டா 3 தையல் போடுற மாதிரி தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கத்து கொடுக்குறவங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வச்சாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா தெரியும். அதனாலதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு காட்டினேன் பீஸ் நானு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இது அதாவது எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் வச்சு ஸ்லீவ் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும்.
அதே மாதிரி இங்கேயும் வச்சு பார்த்துக்கோங்க. இந்த வருது பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம். இந்த இடத்துல வந்துடும். ஓகே, கொக்கிப்பட்டி சைடு இப்படி வச்சு பாருங்க. வச்சு பார்த்து எங்க அந்த டாட் வருதோ அங்க வச்சுக்கோங்க. இதை எக்ஸ்ட்ரா பீஸ் வந்தா நீங்க தையல் போட்டு கட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த பீஸை வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்ப வந்து எவ்வளவு இடுப்பு சைஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க, இந்த லாஸ்ட்ல இருந்து இது வெளியே வைங்க. வச்சு பார்த்தீங்கன்னா இங்க வந்து இவ்வளவு எக்ஸ்ட்ரா வருது. இந்த எக்ஸ்ட்ராக்கு வந்து நம்ம இடுப்பு வந்து டாட் பிடிக்க போறோம் பேக் சைட்ல. அது வந்து எப்படி பிடிக்கணும்னா, கொக்கி பட்டி எடுத்து இந்த காஜா பட்டி இது சைட்ல வைக்கணும். நம்ம அக்கல் சைட்ல வைக்கணும். அதே மாதிரிதான் இப்போ இந்த காஜா பட்டி எடுத்து இந்த கொக்கி சைடு அக்கல் ஸ்லீவ்ல வைக்கணும். இப்படி வச்சுட்டு ஓகே, நீங்க வந்து 3 தையல் போட்டு மிச்சம் இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து பார்க்கறது நீங்க வந்து இதே மாதிரி செய்யுங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே வீடியோ போடுறேன். நீங்க வந்து இதை கண்ணி முடிச்சிட்டீங்கன்னா சுடிதார்லாம் போடணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து சுடிதார் போடுறேன். ஓகே, உங்களுக்கு சுடிதார் வேணும்னா நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து நான் அதை உங்களுக்கு வந்து தைச்சு இது கட் பண்ணி தைச்சு காட்டுறேன். ஓகேவா? ஓகே.